ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி அவியல். காய் எதுவும் இல்லாத போது அவியல் சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னா தக்காளி இருந்தால் போதும். அதே டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க தக்காளி அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி பாருங்கள், நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவியலுக்கு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சீரகம். இது 3ஐயும் சேர்த்துட்டு முதல்ல ஒரு தடவை தண்ணி சேர்த்தாமல் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்ல பைண்டிங்காக வேக வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதை 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கணும். இப்போ இந்த அரைச்ச விழுதை வேக வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி அவியலை சப்பாத்திக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம், சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி அலசி அது கூட சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுனா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படியே ஒரு தடவை பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படி லேசாக கொதித்து பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவு நல்ல கெட்டி தயிர், தண்ணி சேர்த்தாமல் சிலுப்பி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரை இது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது மேலே கருவேப்பிலை அப்படியே ஒரு கொத்தோடு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் காய்ச்சாமல் அப்படியே பச்சையாக சேர்த்தணும், அப்போ தான் அவியலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி அவியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்தணுன்னு அப்படியே கலந்து விட்டால் வாசனை கமகமன்னு அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணியை கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கிட்டால் போதும். அப்படியே அவியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.